ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Crompton ஏர் கூலரோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த பாக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரொலாங்டு கூலிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவர்லாஸ்ட் பம்ப், மோட்டார் வித் ஓவர் ப்ரொடெக்ஷன், மஸ்கிட்டோ நெட்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ப்ரொடக்ஷன் எங்கள் யூனிட் போட்டிருக்காங்க, மும்பையில் வச்சுருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் நேம் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் 230 வோல்ட் நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி 40 லிட்டர்ஸுங்க ஒரு யூனிட். ஸோ எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 10,000 போட்டிருக்காங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கூலர் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்புங்க. பர்சனல் யூஸ்க்கு ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் கூலிங் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹால் சைஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம 2 டைப் இருக்குது. இந்த பர்சனல் கூலர் வந்து பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டி ஹனிகோம் சொல்லியிருக்காங்க கூலிங்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோ ஸ்விங், ஸோ அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவர்லாஸ்ட் பம்ப், ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஹை டென்சிட்டி ஹனிகோம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி 40 லிட்டர்ஸ். இந்த கூலர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா டீலர்ஸ் கிட்ட கூட நீங்கள் டேரெக்டாக பேசி வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேக் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கார்டு வச்சுருக்காங்க. இந்த வாரண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஃபில் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ 1 இயர் வாரண்ட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேபிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோட மந்த் அண்ட் இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க இதில். ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணிப்பாங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ வாங்க நம்மளோட ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சடன் எடுத்தாச்சு வெளியே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு வீல்ஸ் வருது. வெளியே கீழே ஒரு ஸ்டாண்டெல்லாம் போட்டு கொடுக்காம ஃபிக்ஸ்டாகவே வருது. ஸோ நம்ம வந்து வேறு ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா ஈஸியாக ரோல் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இதான் வியூ பாருங்கள். ஓகே, இதோட ஃபங்க்ஷன்ஸ் கீ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் எல்லாம். இதோட மாடல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கீழே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், மார்வெல் நியோ 40. ஸோ இந்த 40ங்கிறது 40 லிட்டருக்கானதாக இருக்கும். ஸோ வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது, ஹை, மீடியம் அண்ட் லோன்னு சொல்லிட்டு. ஸோ வெளியிருந்தே பார்த்துக்கலாம், ஈஸியாக விசிபிளாக இருக்கும், வாட்டர் லெவல் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ சைட் வியூ பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க்கோட இன்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம், வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டேங்க்கோட இன்லெட் வந்து இந்த சைடில் தான் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் பூச்சியெல்லாம் போகாத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கூலரோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கவரெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதான் அந்த ஹனிகோம். இது வந்து மஸ்கிட்டோ நெட்டோட அட்டாச் பண்ணியே வருது. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பம்ப் எப்படி க்ளீன் பண்ணுறது அதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இதுவும் அந்த மஸ்கிட்டோ நெட் கொஞ்சம் நல்லா நெருக்கமாகவே இருக்குது. ஸோ இந்த ஹனிகோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் அந்த வைக்கோல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு பதில் அந்த ஹனிகோம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப நேரம் கூலிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்ஃப்ளோ ஆனால் அந்த அவுட்லெட்டில் வெளியே வந்துக்கும். ஸோ பின்னாடி பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேங்க்கு க்ளீன் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், தண்ணியை வந்துட்டு மாற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதோட ஓவியூ பார்த்தாச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கவரை. ஸோ எங்களோட கூலரோட ஃபர்ஸ்ட் வியூ நீங்கள் தான் பார்க்குறீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இந்த வாரண்டி கார்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ். அந்த டேட் அதெல்லாம் நம்மளே மேனுவலாக ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கூட கவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் மேனுவல் தாங்க, ப்ராடக்ட் மேனுவல் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கூலரோட இன்டர்னல் சர்க்யூட்ஸ் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட்ஸும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த மேனுவல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க, ஏன்னா 1 இயர் வாரண்ட்டி இருக்குது இல்லையா, அதனால் இதை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ வாரண்ட்டி கம் மேனுவல், ஓகேங்களா.
இதோட அவுட்டர் கவர் வந்து பிரிக்கலாம் இப்போது. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருக்காங்க, ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பயப்படாமல் வாங்கலாம், தைரியமாக வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கும் போது அவங்க வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட கோட் கேட்குறாங்க. நம்ம அதுக்கப்புறம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் தான் வந்து பேமெண்ட் எல்லாமே. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் டேமேஜ் இல்லாமல் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த கூலர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏர் சர்க்குலேஷன் உள்ள ரூமாக வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அதாவது ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கான அவுட்லெட் வெளியே டோரும் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாருங்கள். ஸ்பீடு வந்து ஃபேனோட ஸ்பீடு ஹை, மீடியம் அண்ட் லோன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்விங் அண்ட் பம்ப் மட்டும் வச்சுக்கலாம். பம்ப்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே டேங்க்கில் தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து சர்க்குலேட் ஆகி மேலே வந்து அந்த ஹனி கோமில் பட்டு ஒரு ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து பம்ப் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக பம்ப் ஆகிட்டே இருக்கும். அதோட ப்ளஸ் பாயிண்ட் இந்த கூலர் பொறுத்த வரைக்கும். ஸோ பெட்டர் கூலிங் வேணுன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ ஐஸ் க்யூப்ஸும் போட்டுக்கலாம், எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே எடுக்குது, ஒரு 15 to 20 மினிட்ஸ் அது ஆகுது கூலிங் கிடைக்கிறதுக்கு. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு விஷயம், அதை பார்த்துக்கணும். ஓகே, ஒரு டீசெண்டான ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ நாய்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்குது. ஸோ ஒரு நேச்சுரலான கூலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.